அன்பை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம மகேஷ் வந்து அன்பை தப்பா நினைச்சாலும், நம்ம அன்பு மேல கேஸ் கொடுத்தாலும், ஆனா நம்ம அன்பு வந்து மகேஷை புரிஞ்சுக்கிட்டு மகேஷுக்கு சப்போர்ட்டா மகேஷ்க்கு உறுதுணையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு வந்து நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம அன்பும் ஆனந்தி கம்பெனிக்கெல்லாம் அனுப்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம அன்போட அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆனா நம்ம தில்லை சார் வந்து இந்த நேரத்துல மகேஷ் கூட நீங்க எல்லாம் இருக்கணும். மகேஷ் வந்து அவன் குற்ற உணர்ச்சியில வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கான். தயவு செய்து நீங்க கம்பெனி விட்டு எல்லாம் போகாதுங்க. கம்பெனிக்கு வாங்க. நீங்க மகேஷ் கூட பேசி பழகுங்க. அப்பதான் அவனுக்கு அந்த கஷ்டத்துல இருந்து அவன் விடுபட்டு வெளியே வர்றதுக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட அன்பு வந்து கண்டிப்பா நாங்க கம்பெனிக்கு வருவோம். கம்பெனி வீட்டுல நாங்க நிக்க மாட்டோம். அந்த இடத்து அதே கம்பெனில வேலை பார்ப்போம். அதே மாதிரி நாங்க மிந்தி மகேஷ் சார்ட்ட எப்படி இருந்தோமோ அதே போலதான் நாங்க இருக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்பும் ஆனந்தியும் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம மகேஷுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்வதி வந்து திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. திட்டம் போடுறது மட்டும் இல்லாம நம்ம மகேஷை சொல்லவும் செய்யறாங்க. உனக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். இல்லைன்னா நீ இதையே நினைச்சிட்டு இப்படியே இருந்துட்டு இருப்ப. நீ எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்னா உனக்கு ஒரு பொண்ணு ஒரு துணையா உனக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சீக்கிரமா நான் கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. மகேஷுக்கு சீக்கிரமா கல்யாணம் நடந்தா நல்லா இருக்குமா, நடக்கலன்னா நல்லா இருக்குமா? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.